வணக்கம். குரலோடு பேசுவோம். குரலோடு பேசுவோம். இப்ப ஒரு உதவி இந்த நன்றிக்குரியது அப்படின்னு சொல்ற அந்த சுழற்சியில, சுழற்சியில போன தடவ பார்த்தோம். ஒரு கடுக விட சிறிதான ஒரு சிறிய உதவி திணை அளவுக்கு செய்தா கூட, அது பனை அளவுக்கு, பனைமரம் அளவுக்கு ரொம்ப பெரிதாக பார்க்கப்படுது. இன்னொன்னு சில இடங்கள்ல பனைமரம் அளவுக்கு ரொம்ப பெருசா செய்றது கூட ரொம்ப சாதாரணமா, அல்பமா போயிடுதே அப்படிங்கும்போது, இது எப்படி வரையறுக்கிறது? இதற்கான அளவுகோல் என்ன? தெரியணும்ல. இப்ப நம்ம சில நேரம் நம்ம நினைக்கப்போம், அது ரொம்ப பெருசா நான் செஞ்சேன். என்னுடைய சூழ்நிலையில நான் எப்படி செய்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ஒண்ணு. பெறுகிறவர்கள் ஒரு மனநிலையில வாங்குவாங்க. இப்ப எந்த அடிப்படையில எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் என்ன சொல்றாரு? அப்படி உதவியெல்லாம் வரையறுக்க முடியாது முதல்ல. சிறுசு பெருசுன்னு சொல்ல முடியாது. ஆனா, அந்த உதவி யாருக்கு செய்தோமோ, அவங்க எந்த அளவுக்கு அதை பெருமையாகவும், மதிப்பு மிக்கதாகவும், பண்புடையதாகவும் மதிப்பிடுறாங்களோ, அதை பொறுத்து தான் அந்த உதவியோடைய அளவு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்குவோம். ஆனா இப்போதைக்கு என்னன்னா, அந்த குறள் என்னன்னா, உதவி வரைத்தன்று உதவி. உதவிய வரையறுக்க முடியாது. அந்த உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. அப்ப அது அந்த யாருக்கு அந்த உதவி செய்தோமோ, அந்த உதவி செய்ததற்கான அந்த சால்புங்கிற சொல் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா, அது அவர்கள் எந்த சூழ்நிலையில அது தேவைப்பட்டது, அது சிறுசு பெருசுங்கிறது இல்ல. அந்த உதவி அதற்கு அடுத்தது அவர்களை எப்படி அடுத்தடுத்த படிநிலைக்கு எடுத்துட்டு போகுது. அதனால நடக்கக்கூடிய செயல் விட விளைவு, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு கட்டாயம் ஒரு விளைவு உண்டு. எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி ஒரு செயலுக்கான அந்த விளைவு, இப்போ அந்த விளைவை பொறுத்து, அது அதனுடைய சூழலை பொறுத்து உதவி பெற்றவர்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, அது எப்படி அவங்களுக்கு அனுகூலமாகவோ அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுதோ, அதை பொறுத்து வரையறுக்கப்படுறதா இருக்குது. இப்போ இதில் சின்னது பெருசுங்கிறத விட, எனக்கு என்னுடைய கணித டியூஷன் மாஸ்டர், ஸ்கூல் மாஸ்டர் இல்லை, டியூஷன் மாஸ்டர், 30 ரூபா ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்கள்? 30 ரூபா ஒரு மாதம், 30 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயமா இல்லை. ஆனால் அவர் எங்கிட்ட 10 மாதத்துக்கு முதல்ல வாங்கிக்கல. ஏன்னா என்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பட்டாசு கடை போட்டோன்னா, இந்த வருஷத்தை வந்து நான் பட்டாசு கடை போடுவேன் சார், அதனோட லாபத்தில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னோட அது இப்போ வரும் அப்போ கொடுக்குறேன்னு. இப்போ உனக்கு என்ன வேணும்? டியூஷன் சேரணும். சரி, வந்து சேர்ந்துக்கோ, அவ்வளோதான். அப்போ அவர் ஒரு நாள் கூட அந்த டியூஷன் ஃபீஸை பற்றி கேட்டதில்லை. அவர் நாங்கள் 12th படிக்கும்போது 11th இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முதல்ல டிஃப்ரென்ஷியேஷன் ஒழுங்காக படிச்சுட்டு அப்புறம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 11th போர்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 12th இது பண்ணார். ஏன்னா அடிப்படை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அவர் பேர் நாட்ராயன் மாஸ்டர். இப்போ செங்குந்தர், ஈரோடு செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளியில் அவர் தான் தலைமை ஆசிரியர். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமை அவருக்கு. ஏன்னா அவருடைய வகுப்பில் வகுப்பு எடுக்கிறவங்களுக்கு அவர் டியூஷன் எடுக்க மாட்டார். அதுதான் அவரோட பிரின்சிபல். ஏன்னா நான் உனக்கு வகுப்பில் சொல்லி தந்து அது உனக்கு புரியலைன்னு எனக்கிட்ட டியூஷன் வந்தால் நான் சரியாக வகுப்பு எடுக்கலைன்னு அர்த்தம். அப்போ எந்த கேள்வியாக இருந்தாலும் நீ வகுப்பில் கேளுன்னு வகுப்பு எடுக்கிறவருக்கு அவர் டியூஷன் எடுக்க மாட்டார். அவங்க கிளாஸ் இல்லாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவர் எடுப்பார். மற்ற ஸ்கூல் பசங்க மற்றதுக்கு. அது எவ்வளோ பெரிய கொள்கை இல்லை? அவர் அப்போ ஒன்றும் பெரிய வசதி படைத்தவர் கிடையாது. ஆனாலும் அவர் செஞ்ச அந்த ஒரு டியூஷன் ஃபீஸுங்கிறத வந்து அவர் கேட்கல. அதுக்கப்புறமா நான் தீபாவளி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொண்டு போய் மொத்தமாக ஒரு 300 ரூபா கொடுத்தேன். அவர் வாங்கி அப்படி போட்டுட்டு சரி சந்தோஷம் அப்படின்ட்டு அவ்வளோதான். அதை எண்ணி கூட பார்க்கல எவ்வளோ கொடுத்தாங்கிறது. ஏன்னா அவர் இது இல்லை. இப்போ அது தொகை சிறியதாக இருந்தாலும் அது முக்கியம் இல்லை. அது அந்த கணிதம், அதற்கான நான் எடுத்த என்னுடைய மதிப்பெண், அதை என்னுடைய அடுத்த கட்டத்துக்கான படிக்கவே மாட்டோம், படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து அடுத்தடுத்த சூழலில் இந்த பிரபஞ்சம் அமைத்து கொடுக்கறதும்,
அங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பும் சூழலும், அடுத்தது மேல் படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும், அதனால் அதற்கு கிடைத்த சூழலும் இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்கிறதுக்கு எல்லா காலகட்டத்திலும் எல்லாருடைய சிறிய உதவியாக இருந்தாலும் பெரிய உதவியாக இருந்தாலும் கட்டாயம் நன்றிக்குரியது. நம்மால் உதவி செய்ய முடியாமல் போயிடலாம். ஆனால் நம்ம இதுவரைக்கும் இந்த உடலம், இந்த ஒரு மூச்சுக்கு நம்ம எவ்வளோ நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இந்த வாழ்வு மிக அற்புதமாக தோணும். கட்டாயம். அப்போ இந்த பைபிளில் கூட சில இதில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, இருப்பவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் எடுக்கப்படும் அப்படின்னு. இது என்ன அநியாயமாக இருக்குன்னு முதல்ல தோணும். இருக்கிறவன்கிட்டருந்தே திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் இல்லாதவற்றிருந்து எடுக்கிறது எப்படி சரியாக இருக்கும்போது, ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் என்பது நம்பிக்கை. யாரிடத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அவனுக்குத்தான் திருப்பி திருப்பி வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து சேரும். யாரிடத்தில் நன்றி உணர்தல், ஒன்று நன்றி அறிதல், இன்னொன்று நன்றி உணர்தல். யாரிடம் அதிகம் இருக்கின்றதோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்மையே வந்து சேரும். மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.